ஸோ இப்போ வந்து சகோதரி பவித்ரா அவர்கள் வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னால ஆண்கள் படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மாற முடியாதுங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க இருக்கிற செல்லத்தை எல்லாம் கொடுத்துட்டு யார் உசுரை வாங்குறக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இல்லை டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் யார், அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்களை ஃபர்ஸ்ட் உரைக்கணுங்க. அதாவது ஒரு இடத்துல எந்த மாதிரியான இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 2 குழந்தைகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால அந்த ஆணுக்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இந்த இன்லாஸ்க்கு வந்து நீங்க யாருமே கால் பண்றது இல்லைன்னு வித்யா அவர்கள் சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ அப்படியே நாங்கள் முன்னாடி இருந்த ஆண்கள் எல்லாமே மாமா அத்தை தான் கூப்பிட்டாங்க. இப்போ இருக்கிற எல்லா பசங்களுமே வந்து அப்பா அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஸோ அதுலேயே ஒரு படி மேலே முன்னாடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் அவங்களையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கான தேவையான எல்லா விஷயங்களையுமே இப்போ இருக்கிற ஆண்கள் செய்கிறாங்க. அது எல்லாமே தாண்டி தான் அவன் வந்து ஆண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. ஏதாவது பேசினாரு. ஆக்சுவலி வந்து சிந்து இல்லாதனால பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். சார் நீங்க இங்க வந்து பேசுறதுக்கே முதல் காரணம் உங்கள் மனைவி தான். ஏன்னா உங்களை விட்டுட்டு சரி நீ பேசுப்பா அப்படின்னு வந்து அவங்க வீட்டுல இருக்காங்க. இவரு பஸ் ஓட்டுவாராம், அவங்களாம் பஸ்ல போவாங்களாம். இல்ல நான் கேட்கிறேன், பஸ் ஓட்டுறது நான் ஓகே இல்லைன்னு சொல்லல, கஷ்டம் தான் பஸ் ஓட்டுறது. ஆனா அதுல இருக்கிற அனைவரையும் அன்போடு பண்போடு அந்த டிராவல் பண்ணிட்டு எடுத்துட்டு போறது எத்தனை கஷ்டங்க. அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அந்த பஸ்ஸை ஓட்டுறதும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா உங்கள் மனைவியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதுல இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாப்பா கொண்டு போகிறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த இடத்துலையும் யாரும் தடுமாறாம இருக்கிறதுக்கு. இவர் வந்து கல்யாணம் ஆன பிறகுதான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆவார். இப்போ இதுல வந்து இவங்க சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக பேசுறாரு. இந்த மாதிரி வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து எவன் கண்டுபிடிச்சாங்க. நீங்களும் தான் சார், உங்க பொண்ணை பார்க்கறதே தெரியாதா எங்களுக்கு. நீங்களும் ஒன் ஆஃப் த டாட் லிட்டில் பிரின்சஸ் தானே. ஏன்னா எல்லா தன்னையும் அப்படித்தானே பெண்களை வளர்க்குறாங்க. இதில் நீங்களும் ஒருத்தர் தான். எதையுமே வந்து சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன். அது உண்மையா போயிட்டு சொன்னீங்களா கடைசியில. அதாவது என்னென்ன பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்கன்னா, நம்ம ரேவதி சொன்னாங்க அம்மா அம்மா அம்மான்னு எல்லாம் குழந்தைங்களாம் வந்து உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. யாராவது அம்மா அம்மா குழந்தைங்க கூப்பிட்டுட்டே இருக்கு சுற்றி சுற்றி ஸ்ட்ரெஸ் ஆகும். அது நல்லா தானே இருக்கும் இல்லையா. அவங்க சொல்றாங்க அம்மா 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 குழந்தைங்களாம் வெளியே சுற்றுது, எங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறாங்கன்னா அதனால ஸ்ட்ரெஸ் ஆகும். கல்யாணம் ஆகலைன்னா ஆகலைன்னு கேட்பாங்க. இது எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா. அன்றாட வேலைகளை செய்யறாங்க. நார்மலா வீட்டுல வந்து ஒரு கணவனை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து மாமனார் மாமியார் அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அன்றாட வேலை அன்றாட வேலையை செய்யவே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்து எதிரடியில பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப நான் சொன்ன குற்றவாளிகளை கரெக்டா போயிடுது இல்லையா. அப்ப ஸ்ட்ரெஸ்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆரம்பத்தில் நம்ம வித்யா பேசினாங்க. பேசும்போது என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, நம்ம லட்சுமண் சார் வந்து பேசும்போது என்ன பேசினாரு, ஆண்களுக்கு எவ்வளவுதான் மனம் அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு அவருடைய கருத்து சொன்னார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்களை வந்து எப்படியெல்லாம் குறைச்சு சொல்லணுமோ அந்த பாயிண்ட மட்டுமே சொல்லிட்டு தனக்கு என்ன இருக்கணுமோ அப்படிங்கறத வந்து அவங்க வந்து மிகப்படுத்தியே சொல்லவே இல்லை. குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு மன அழுத்தம் வருது. ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு அம்மாவுடைய நார்மலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னு. ரேவதி சொன்னாங்க ரசம் வைக்கலன்னா அந்த வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னா, என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஐயா ஜாலி நீங்க தப்பு சொன்ன அந்த விஷத்துல இருந்து அப்படின்னு எல்லாம் ஆர்டர் போட்டு அன்னைக்கு மதியான சாப்பாடு சாப்பிடுவோம். கரெக்டா இல்ல ஸ்விக்கி அங்கிருந்து வரணும் ஸ்விக்கி அப்பா இன்னைக்கு தப்பு சொல்றதுல இருந்து இன்னைக்கு ஒரு நாள் ரசத்துக்கு லீவ் விடாங்க. அங்க ஐயா சொன்னாங்க, சேகர் ஐயா சொன்னாங்க, ஒரு மாலுக்கு போய் பாருங்க யாருக்கு அந்த மன அழுத்தான்னு சொல்லி. அப்படியே எங்க போன்ல வந்து அப்படியே டிங்கு 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 பெல் அடிக்கும். 10,000 20,000 டப்பு அந்த பில் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மன அழுத்தத்தில் எந்த பெண்களாவது விழுந்திருக்காங்களா சொல்லி பாருங்க. ஒரு ஆணுடைய ஒரு கவலை வந்து அந்த பெல் சவுண்டிலே தெரிஞ்சிடும், அடிச்சாச்சுடா நமக்கு மணி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இனிஷியல் சேஞ்ச் பண்றதுக்குலாம் மன அழுத்தம் வந்தா என்ன, இது காலமா நடக்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு வந்து எனக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மன அழுத்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே சரி, நீங்க வந்து பாருக்கு போறீங்க, ஸ்மோக் பண்றீங்க, இவ்வளவு தரப்பு வைக்கிறாங்க ஆண்கள் மேல குற்றச்சாட்டு. ஓகே, அங்கெல்லாம் போனாலும் அவங்க வந்து தானே அதை சுமந்து கொண்டு தானே அதை சரி செய்யணுங்கிறது
ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. இந்த பார்க்கில் பாருங்க, இல்லை இந்த மார்க்கெட்டில் போய் பாருங்க, பேசுவாங்க பாருங்க. அவங்க மாமியார் கதையை ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சிச்சு. அவங்க மாமியாரோட அக்கா தங்கச்சி, அவங்க பொண்ணு, அவங்க மருமகள் வந்தாங்க பாருங்க இந்த வீட்டுக்கு, உட்கார்ந்த இடத்த விட்டு நகரல அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க மன அழுத்தத்துல அந்த மாதிரி பேசி 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 அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஆண்கள் இதை பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க அம்மா பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன அந்த அம்மா சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு அமைதியா இருக்கிற இடமே தெரியாதாங்க, கப்பிச்சுன்னு இருப்பாரு. இதே பையன் வீட்டுல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு 2 பக்கத்து பார்க்கிற பார்வையிலே 4 நாள் விடலான்னு வந்தவங்க அன்னைக்கு சாயங்காலம் ஓடிடும். ஐயோ நீ தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எழுதுங்க. ஐயோ பாருங்க, கையை தூக்குறது கூட பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருக்காங்க நம்மளுடைய ஆண்கள். ஓகேவா? ஏன் வீட்டுக்கு போய் சாப்பிடுறோம் இல்லையா, நைட்டு வீட்டுக்கு போனா ரசத்தை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? சாரி ரசத்தை. ஓகே சார், அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல ஆண்களுடைய நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக தான் இருக்கு. அவர்கள் தான் மன அழுத்தத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கூறி எங்களுக்கு தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை மிக தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கை வளர்ந்து சார் சொன்னாரு பிளானிங் பண்ணி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிங்கிள் மாமா இருக்காங்க, அப்ப அவங்களாம் எவ்வளவு தூரம் பிளான் பண்ணி எவ்வளோலாம் கடைபிடிச்சு போவாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அப்பா மட்டுமே எல்லாமே செய்யறது கிடையாது. அப்பா ஏன்னா அதுக்கு ஈக்குவலா அம்மாவும் ஏர்ன் பண்றாங்க, வேலைக்கு போறாங்க, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அதனால பிளானிங்ன்றது அவரோட மட்டும் நின்றது இல்லை, 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் பிளான் பண்ணி போறாங்க. அந்த ஃபேமிலிக்கு அது ஒத்து வருதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிளானை ஒர்க் அவுட்டே பண்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேயே வந்து அங்கே அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் மேடம் சொன்னாங்க, புராணக்கதை எல்லாமே சொன்னாங்க. சீதா ஒரு முடிவெடுத்தனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னாங்க. அந்த இடத்துல ராவணன் விதிமீறினால தான் ஸ்ரீலங்கா அழிஞ்சது. எல்லாத்துக்கும் காரணம் ராவணன் தான், சீதா கிடையாது. சீதா அவ பாட்டுக்கு வீட்டில் தான் இருந்தா. அதனால நீங்க வந்து பெண்களை சொல்லவே முடியாது. தாண்ட வச்சது யாரு? தாண்ட வச்சது யாரு? அந்த பக்தியின் காரணமாக சொன்ன பேச்சு கேட்காததுனால அப்படின்னா, சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு நாங்க வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குல்ல, சுயமா எதுவுமே டிசைனே பண்ணவே கூடாதா? அப்படிதான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. எதுக்காக வந்து அவங்க தாண்டி வந்தாங்க அப்படின்னா பக்தியின் காரணமாக தான் வந்து தாண்டி வெளியில வந்து சாப்பாடு போட்டது காரணம் பக்தியின் காரணமாக, வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம சயின்டிபிக்கலா பார்த்தோம்னா லிம்பிக் ஏரியான்னு சொல்லி பிரெயின்ல ஒரு பிளேஸ் இருக்கு. அது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் ஆக்டிவா இருக்கு, ஆண்களுக்கு இன்ஆக்டிவா இருக்கு. லிம்பிக் ஏரியா எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். நீங்க போய் நெட்ல கூகுள் பண்ணி பாருங்க, பெண்களா ஆண்களான கூகுளே வந்து பெண்கள் தான் சொல்லும். ஏன்னா லிம்பிக் ஏரியால ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஈஸியா ஒரு விஷயத்த வந்து பெண்களால மறக்கவே முடியாது, ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆண்களுக்கு அப்படி கிடையாது, நெக்ஸ்ட் 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 போயிடுறாங்க. இன்னொன்று என்னன்னா, ஆண்கள் வந்து எமோஷனலா கனெக்டட் கிடையாது, பெண்கள் வந்து எமோஷனல், ஆண்கள் வந்து பிராக்டிக்கல். அவங்க பிராக்டிக்கலா மட்டும் யோசிச்சா போகாது, ஒரு எமோஷனல் பாண்ட் வேணும் ஒரு ஃபேமிலியில. ஸோ பெண்கள் அதனால தான் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதான் நீங்க எல்லாத்தையும் மறந்து போயிடுறீங்க, மறந்துட்டு அந்த ஃபீலிங்ஸே இல்லை, அந்த ஃபீலிங்ஸே இல்லாம எமோஷனலே இல்லாம நம்மையாவது நீங்க ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்க. சாய்ஸ் எதுவுமே எங்களுக்கு சாய்ஸ் இருக்கக்கூடாதா? சாய்ஸ் சீரியல் மால் இதெல்லாம் வந்து என்னன்னா எங்களுக்கான ஒரு செல்ஃப் மீ டைம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மீ டைம் தான் வந்து இந்த மால் போறது, இல்லை ஒரு ½ மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்கறது, இது எல்லாமே வந்து இந்த செல்ஃப் டைம். ஏன்னா அப்படியாவது கொஞ்சமாவது டிப்ரெஷன்ல இருந்து குறையுமா, ஒரு ஸ்ட்ரெஸ் போகுமா அப்படின்னு யோசிக்கிறது வந்து அந்த மீ டைம் தான். ஆனால் அந்த மீ டைம் கூட கிடைக்கிறது இல்லை. இது முடிச்சிட்டாது அது முடிச்சிட்டாது அப்படின்னு நெக்ஸ்ட் 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 ஒரு வேலையா கொடுத்துட்டே தான் போறீங்க.
அப்போ ஒரு பெண் வந்து இந்த ஃபேமிலியில இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு போகும்போது எல்லாமே மாறுது. கல்ச்சர் மாறுது, பழக்க வழக்கம் மாறுது, காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குறதுல இருந்து சமைக்கிறதுல கருவேப்பிலை போடுறது முதற்கொண்டு எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே அவ கொண்டு வரணும். அது ஒண்ணு செய்யல அப்படின்னா இது உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கலையாப்பா, என்னப்பா வளர்த்துருக்காங்க அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அது வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னையும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே தான் போது பெண்களுக்கு. இப்போ நாங்க கஷ்டத்தை சொல்றோம் அப்படின்னா அதை கேட்கணும். ஆண்கள் வந்து இப்போ இவங்க சொன்னாங்க புலம்புறாங்க பேசுறாங்க அப்படின்னு, எங்களுக்குள்ள பேசிக்கிறது வேறங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கேட்கணும்ல. இப்போ மாமியார் பிரச்சனைனா ஹஸ்பண்ட் கேட்டாதானே அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அவர் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, கேட்டாதான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இதுல எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன் அவர் சொன்ன மாதிரி மேரேஜ் தான். மேரேஜுக்கு வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, ஆனா ஆண்களோட எப்பயுமே பெண்களுக்கு தான் வந்து மன அழுத்தம் அதிகம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த மேடை அருமையான முறையை விவாதத்திற்கு அழைத்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விதைக்கிறது யாருங்க? ஒரு நிமிஷம் சின்ன பண்ணுறாங்க. வீட்டில் போன தங்கை, அதுக்கடுத்து மனைவி, தாய், இந்த 3 முடிச்சு போட்ட பிறகு அது வரக்கூடிய சொந்தம் பந்தம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விதைச்சிட்டு அவங்க பாட்டும் போடுவாங்க. புரியுதுங்களா? மறுபடியும் அவங்களுடைய சொந்த பந்தங்களோட சோகமாக போடுவாங்க. இவங்க சொல்றாங்க, நாங்கள் அந்த இடத்துல இருந்து நாற்று எடுத்து வந்து நட்ட மாதிரி இந்த இடத்த தான் மாத்தினீங்களேம்மா. இந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த ஆண்மகன் வந்து பாவமா எங்கேயுமே சொல்லி கூட அட முடியாது. ஏன்னா ரொம்ப கேவலம் ஆயிடுச்சு. ஒரு பெண் அழுதால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கும். ஒரு ஆண் அழ முடியுமா? அழக மாட்டான். அவன் மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே வெளியிருக்கும். அவ்வளோதான், டோட்டலி க்ளோஸ். புரியுதுங்களா? நீங்க டோட்டலா அங்கிருந்து இங்க வந்து பேச்சு வந்து கொண்டாந்து கட்டுட்டாங்க, நாங்க இந்த இடத்துக்கு மாத்திட்டோம். இல்ல, மாத்திடுறீங்க. யூ ஆர் நாட் சேஞ்ச், யூ ஹேவ் டு சேஞ்ச். புரியுதா? அதுதான் ரியல். ஏன்னா இந்த காலத்துல ஏன்னா மிகையான ஸ்ட்ரெஸ் யாருக்குன்றது தான் முக்கியமான நம்முடைய பாயிண்ட். ஸ்ட்ரெஸ் போத் 2 பேருக்கும் இருக்குது. ஏன்னா வாழ்வியல் சூழ்நிலை ஏற்றம், பொருளாதார சூழ்நிலை, இந்த சமுதாய சூழ்நிலை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாரு, அவன் தான். ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது, அவன் ஸ்ட்ரெஸ்ஸோட போறதால் தான். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுல இருந்து போறதால் தான் ஒரு டிரைவர் ஹி மேக்ஸ் an accident. புரியுதா? அவனுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி அது ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்ல போலீஸ் வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்காங்க, அவங்களே பாதுகாக்க முடியல. அந்த ஸ்ட்ரெஸ் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஹேவ் கமிட்டட் சூசைட். புரியுதுங்களா? அதுல வந்து ஆண்கள் தான் அதிகமா இருக்கு. ஆண்கள் தான் அதிகமா ஒர்க் பண்றாங்கன்றது வேற. அதே மாதிரி ஒர்க் கொடுக்கும்போது கூட ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் கூட சாஃப்ட்வேரா கொடுக்குறாங்க, இங்க ஹார்ட்வேரா கொடுக்குறாங்க. டெக்னிக்கலி புரியுதுங்களா? பிசிக்கலியே வந்து கொடுக்கும்போது அந்த ஹார்ட் ஒர்க் யாரு கொடுக்குறாங்க? இவர் மார்க்கெட்டிங் போகட்டும், இவர் பிசினஸ் போகட்டும், ஊரா திரியட்டும், ஒரு கடல் கூட போகட்டும், நம்ம பிள்ளைய நம்ம வந்து அதுக்கு தான் வேலையை கொடுப்பா. அது பார்க்கணும். ஏன்னா சமுதாயத்தினுடைய நோக்கம். இதை நான் தப்பா சொல்லல. ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிக்கிறது வேற, அது உருவாகிறது வேற. ஆனா உள்வாங்கிக்கிறது வேற. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்வாங்கிக்கிறவன் ஆண்மகன் தான். புரியுதுங்களா? ஆனா உருவாக்குறவங்க நல்ல மனுஷன். புரியுதுங்களா? ஆமா, முதல்ல பேசணும்னு சரண சார் கை தட்டு அவருக்கு இருக்கு. கூடுதலான பர்சன்டேஜ் ஐயோ கை தட்டிட்டப்போ வாழ்த்துக்கள் சார். இந்த சமுதாயத்தில் ஒரு கண்ணோட்டம் பார்க்கும்போது கனவு மட்டும்தான் உள்ள பார்ப்பாங்க, மாமியார் மாமனார் போனா வெளி வட்டாரத்தில் பார்க்கறது கூட ஆண்மகன் தான் உள்ள நோக்கம். புரியுதுங்களா? கரெக்டா கிடைக்குதா? ஆண்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஆண்கள்
மேல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆண்களுடைய பேச்சும் சரி பிஹேவியரும் சரி அது வந்து ரொம்ப வந்து கீழே இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி தாங்க பொண்ணுங்க வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எங்க 3 முடிச்சு போட்டதோட உங்க வேலை முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் எங்க வேலை தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக வந்து அவங்க சொன்ன மாதிரி இல்லை, ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்க சொன்னாங்க குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கணும். எத்தனையோ சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க. சிங்கிள் பேரண்டோடைய மனசு அழுத்தத்தை வந்து யோசிச்சு பாருங்க. அவங்க எத்தனை அடிபட்டு எத்தனை இது பண்ணி பெண்கள் வந்து சமுதாயத்துல வந்து போராடி அவங்களுடைய குழந்தைங்களை வளர்க்க கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க யோசிச்சு நடுவர் அவர்களே பெண்களுக்கே வந்து மன அழுத்தம் ஜாஸ்தின்னு தீர்ப்பா கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கு சமுதாயத்தில் குடும்பம் என்று ஒரு அமைப்பு இருப்பதே பெண்களால் தான். பெண்களுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பது, இதனால்தான் குடும்பம் என்ற அமைப்பு இருக்கிறது. பெண்களை நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் பெண்களுக்காக பேசுகிறேன் என்று யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். பெண் என்பவள் என்றைக்கும் ஒரு தியாகம், அதனுடைய அடுத்த பெயர் தான் பெண். ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் 80% பெண்களால் தான் இந்த குடும்பம் என்ற அமைப்பே இருக்கிறது. பெண்களால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அமைவதை பொறுத்துதான் பெண்ணுக்கு மன அழுத்தம். ஒரு சில குடும்பங்களில் மட்டும்தான் ஆணுக்கு மன அழுத்தம், ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகம். பெண்களை போன்ற ஒரு உயர்வான ஒரு படைப்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெண்கள் தான் மன அழுத்தத்திற்கு அதிகமாக ஆளாகிறார்கள் என்றுதான் என்னுடைய வாதம்.